நேற்று வந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். விஜயனை வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அது என்னன்னா வந்து புலி படம் அப்ப வந்து 50 கோடி வந்து வாங்கின மாதிரியும், அண்ணன் வந்து 35 கோடி தான் வந்து சம்பளம் நான் வாங்கினேன், 15 கோடியை வந்து எடுத்து வச்ச மாதிரியும் வந்து ஒரு பிரச்சனை வந்து அந்த டைம்ல போய்கிட்டு இருந்துச்சு, புலி படம் டைம்ல. அதுக்கு தீர்ப்பு வந்து இப்போ வந்து வந்திருக்கு. 1.5 கோடி ரூபா வந்து ஃபைன் கட்டணும், பெனால்ட்டி கட்டணும். 1.5 crores வந்து பெனால்ட்டி அண்ணனுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ணன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்போவே கேட்டிருக்கணும். 2015 ஒரு 3 வருஷத்துக்குள்ள வந்து அந்த ஃபைன் காசை வந்து நீங்க வந்து வசூல் பண்ணிருக்கணும். 10 வருஷம் கழிச்சு வந்து நீங்க கேக்குறீங்க, அதனால நான் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்ன மாதிரியும் ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? எல்லாருமே தப்பு பண்ணதான் செய்வாங்க. சரிங்களா? 15 கோடி வந்து வரி கட்டாம, வரி காசு நம்மளோட வரி காசு தான் வந்து டாக்ஸ் காசா வந்து அண்ணன் வந்து மறைச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து தப்பு எல்லாருமே தான் பண்ணுவாங்க. இப்போ நானும் பண்ணுவேன், வீடியோ பார்க்குற எல்லாருமே தப்பு பண்ணுவோம். தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. அதனால அவருக்கு அந்த டைம்ல வந்து 15 கோடி வந்து மறைச்சிருக்காரு, ஒரு தப்பு பண்ணிட்டாரு. மறப்போம், மன்னிப்போம். சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் தான் ஈஸியா எல்லாத்தையும் மறந்துடுவீங்களே, அதே மாதிரி மறந்துட்டு போய் ஓட்டு போடுங்க. கண்டிப்பா அண்ணன் வந்து கண்டிப்பா நல்லது பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க, அதே மாதிரி இதையும் மறந்துருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அண்ணன் 15 கோடி எடுத்து வச்சது, இந்த கேஸ்ல தீர்ப்பு வந்தது, எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க. விஜய் ஃபேன்ஸ் யாரும் பெருசா இது வந்து யோசிக்காதீங்க. யோசிச்சீங்கன்னா அண்ணன் ஜெயிக்க முடியாது. இங்க எப்பவும் போல டிவிக்கே தளபதி இப்படியே இருந்தாதான் அண்ணன் வந்து சிஎம் ஆக முடியும். இதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரிங்களா? எல்லாருமே தப்பு பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு சின்ன தப்பா பெரிய தப்போ, மக்கள் பணம் ஊழல் காசுன்னு சொல்றாங்க, இதுவும் ஒரு மாதிரியான ஊழல் தான், டாக்ஸ் காசை வந்து எடுத்து வச்சது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. இதை அப்படியே மறந்துருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இது யாரும் நம்பாதீங்கன்னு சொல்ல முடியாது. அண்ணனே வந்து ஆமா நான் எடுத்து வச்சேன் 15 கோடின்னு அண்ணனே சொல்லிட்டாங்க. அதனால வந்து இதை நம்பாதீங்கன்னு நான் சொல்ல முடியாது. அதனால அண்ணன் வந்து 15 கோடி வந்து மறைச்சிருக்காங்க. இப்போ ஃபைன் காசு 1.5 கோடியை வந்து அண்ணன் கண்டிப்பா கட்டிடுவாங்க. சரிங்களா? அதனால வந்து இதெல்லாம் வந்து மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. கண்டிப்பா தேர்தல் அன்னைக்கு போய் அண்ணனுக்கு போய் ஓட்டு போடுங்க.